ஏய் ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். ஃப்ரைடேனால, அதுவும் விநாயகர் சதுர்த்தி 3 நாள் விநாயகர் இருக்கனால நல்ல காரசாரமான மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, நான் மீல் மேக்கரும் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் கட் பண்ணி சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப கருப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு. தயிர், ஒரு லெமன், அப்புறம் அரிசி ஊற வச்சிட்டேன். இது வந்து மசாலா பேஸ்ட்டு. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், கார்னிஷ் பண்ணுறேன் லாஸ்ட்டாக போடுறதுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி கடை காஞ்சிடுச்சு. ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா தாராளமாக ஊற்றிடுங்க. இதோடு நம்ம வந்து நான் ஒரு 10 rupees கீ பாக்கெட் இருக்கும், அது மெஷர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். அது ஒரு 2 பாக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. 1 பாக்கெட் நான் இதோட ஆட் பண்ணுவேன். 1 பாக்கெட் லாஸ்ட்டாக நம்ம பிரியாணி இறக்கி வச்சுன்னு மேலே ஊற்றுறதுக்கு. ஓகேவா? எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. பிரிஞ்சி, ஏலக்காய், பட்டை போட்டிருக்கேன். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன்ஸ் நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். நம்ம நீங்கள் அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். அரிசி வந்து ஒரு சிலர் நான் செக் பண்ணுவாங்க, அது செக் பண்ணாலே தெரியும். ஸோ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஏன்னா இதோட ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு வந்து பிரியாணியோட ஸ்பெஷல். ஸோ ஆனியன்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இப்போ நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து கடைசியாக சால்ட் கம்மியாக டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டா நமக்கு போதும். சீக்கிரம் வதங்கிடும் தக்காளியும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரா பேஸ்ட், அதாவது எல்லாமே நான் பச்சையாக அரைச்சது. ஸோ ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து தேவையான அளவு தான். நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். இது நல்லா வதங்கினோன்னா அந்த ரா பேஸ்ட் வந்து போட்டு ஒரு 5 to 7 minutes நல்லா அது வந்து பச்சை வாசனை போகணும். அது வரையும் வதக்கணும் நம்ம. ஸோ இந்த தக்காளி நல்லா நம்மளுக்கு ஸ்மாஷ் ஆகி வரட்டும். வந்தோடனே நம்ம ரா பேஸ்ட் ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த ரா பேஸ்ட்டை போட்டு ஒரு 5 to 7 minutes பண்ணால் போதும். இந்த பேஸ்ட் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ கொதி நல்லா வருது, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மசாலா, இந்த மஷ்ரூம், மீல் மேக்கர்லாம் நல்லாவே இழுக்கும். ஸோ இந்த மீல் மேக்கர் கட்டுறப்போ இன்னும் ஒரு அந்த மசாலா ஃப்ளேவர் அந்த இது வரும், சீவ்னஸ் வரும். ஸோ நம்ம இப்போ வந்து மஷ்ரூம், மீல் மேக்கர், பொட்டேட்டோ அது 3த்தையும் போட்டுடலாம். மீல் மேக்கர், பொட்டேட்டோ, மஷ்ரூம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மசாலாவை நல்லா வந்து கலரி விட்டுருங்க. லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு, காரம் அது வந்து கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் உப்பு அதிகமாக வேணும். நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக மேட்ச் ஆகணும். காரம் வந்து இப்போது பத்தலை அப்படின்னா மிளகாத்தூள் மட்டும் போடுங்க. இப்போ நான் வந்து கரம் மசாலா, ஹோம்மேடு நான் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிடுவேன். இவ்வளோதான். ஏன்னா கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து அதிகமாகிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி பட்டை, கிராம்பு எல்லாமே பிரியாணி ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். ஸோ அதிகமாக கரம் மசாலா ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 minutes நல்லா அது கொஞ்சம் இறங்கட்டும். 5 minutes சிம்மில் வச்சு தான், நான் ரொம்ப சிம் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் மூடி போட்டு கொஞ்சம் குக் ஆகட்டும்.
ஸோ நல்லா நம்மளுக்கு வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, காரம் எல்லாமே பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் வந்து 3 டீஸ்பூன் வர மாதிரி தான். தயிர் நல்லா இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்தான். கலரே வேறு மாதிரி இருக்குது. நம்மளோட உருளைக்கிழங்கு மீன்மைக்காய் நல்லாவே சோக் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம தண்ணி ஒரு கப், இப்போ 1.5 கப் வருது, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுவோம். இப்போது இந்த இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி எவ்வளோ தண்ணி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மீன்மைக்கிலேருந்து தண்ணி வரும், மஷ்ரூம்லேருந்து வரும். அப்போது நீங்கள் வந்து 1.5 கப் கம்மியாகவே ஊற்றுங்க. ஸோ அப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுறப்போ 1.5 கப் இல்லைனா 1 கப் தண்ணி கம்மி பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா உதிரியாக நல்லா வரும். ஓகேங்களா? இப்போது நம்ம அடுத்து தண்ணி ஊற்றி அது நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் அரிசி போட போகிறோம். நம்ம தயிர் உணவாங்க, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதிப்பு வரைச்ச நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் சால்ட் பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா மிளகாப்பொடி மட்டும் போடுங்க, ரெட் சில்லி போட. உப்பு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வரணும். ஆயில் நல்லா தெரியுது பார்த்தீங்களா? ஆயில் நல்லா இதானா தான் ஒன்றுக்கு ஒட்டாமல் இருக்கும். இது கொதி வந்தோடனே அரிசி போட்டுட்டு லெமன் ஜூஸ் போட்டு நம்ம இது பண்ணிடலாம், கிளறி விடலாம். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நல்லா கொதி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் எப்போவுமே இந்த ஸ்டேஜ்லேயே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த ஃப்ளேவரும் நல்லா இறங்கிடும். நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட சேர்த்து நல்லா கலர் வைக்கணும். ரொம்ப கலராகிடும். அடியிலலாம் பிடிச்சிருக்கலான்னு பார்த்து அப்படிலாம் கலர் விட்டுட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது இதை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து நார்மலாக மூடி போட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நான் தம் போடுவேன். அவ்வளோதான். 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட பிரியாணி வந்து அமேசிங்காக ரெடி ஆயிடுச்சு, ஆவி பறக்க. ஸோ திஸ் இஸ் வாட். இது ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.